கர்நாடகா காவிரி நீரை தர மறுத்தால் அணையை காவிரி ஆணையம் கைப்பற்றலாம் என்ற உரிமை கருணாநிதியால் பறிபோனதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மெட்ராஸ் பிரசிடென்சி மைசூர் இடையே 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தையும் சுட்டிக்காட்டினார். நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், அதாவது லீகலாக உச்சநீதிமன்றத்தை அணுகிறது தான் நமக்கு இருக்கிற எப்பயுமே நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். கர்நாடகாவில் அவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஒரு மனதாக அவங்களுக்கு இருக்கிறதுனா நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதுல கர்நாடகா 100-200 வருஷமாக திறவாக இருக்காங்க. அவங்க நமக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றதுல நம்ம அதில் முன்னாடி இருந்த காலகட்டங்களில் திமுக காலகட்டங்களில் நமக்கு வலுவான ஹோல்டு இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் 50 வருஷம் அக்ரிமெண்ட்டு மெட்ராஸ் ராஜதானிக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த மைசூருக்கும் இருந்த அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த 50 வருஷம் அக்ரிமெண்ட்டை 1974 மிஸ் பண்ணிட்டோம். அப்போவே நம்ம வந்து ட்ரிபுனல் மூலியமாக சிறப்பாக, ஏன்னா ட்ரிபுனலில் 1998 அண்ணன் திரு துரைமுருகன் அவர்களும் நிறைய பேசினார். ஆனால் இதை பற்றி பேசவே இல்லை. அவர் 98 வந்து இந்த சிரத்தை இருந்துச்சு. அதாவது இந்த இப்போ நம்ம கொடுக்குற 3500 கண்ணாடி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்றுக்கொள்ளாமல் கர்நாடகா இருந்துச்சுனால் அந்த அணையின் இதை வந்து ஆப்ரேஷனை ஆணையமே கைப்பற்றி அவர்களே வந்து அதை திறந்து விடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்போ இருந்துச்சு. அப்போ கருணாநிதி அவர்கள் எடுத்து விட்டார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செய்த தவறுகளில் நம்ம இருக்கிற ஒரே தீர்வு உச்சநீதிமன்றம் மட்டும்தான். அது போக வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அனைத்தையும் முதல்வர் ஆராய்ந்து விரைவாக அறிவிப்பார். ஏன்னா நம்ம உச்சநீதிமன்றம் அணுகிறது கண்டிப்பாக அணுகுவோம். அது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கடுத்து ஒவ்வொரு லீகல் பொசிஷனிங் தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அது கண்டிப்பாக செய்யும். அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு தேவையான அழுத்தங்கள், ஏன்னா ஒன்றிய அரசுடைய அமைச்சருக்கே இதில் தெளிவில்லை. அவரே கர்நாடகாவுக்கு சப்போர்ட்டாக கர்நாடகம் வந்து ஏன் கட்டக்கூடாதுன்னு பேசுகிறார். அவருக்கே இதில் புரியலை. கடைசி வந்த 2018 தீர்ப்புலையும் என்ன சொல்லியிருக்குன்னு புரியலை. அதையும் படிக்கல. அது இல்லாமல் ஒன்றிய அரசுடைய அமைச்சரும் பேசியிருக்கிறார். தமிழகத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார். தமிழக ஒரு விரோதி மாதிரி பேசியிருக்கிறார்.